Gani Raja, ratio analysis is the important chapter. Sir, what is ratio? What is ratio? Ratio enna Raja? What is the relationship between two variables? Relationship between two variables. Okay, when you correct particular definition படிச்சிட்டு வந்திருக்கேன். சரி, எனக்கு அந்த டெஃபினேஷன் தெரியாது. ஓகேவா? ரேஷியோனா கரெக்ட் தான் நீ சொல்றது. என்னது? ரிலேஷன்ஷிப் between two variables நான் இல்லைன்னு சொல்ல. ஓகேவா? அது நான் என்ன பண்றது? இன்டர்பிரேட் பண்ண விரும்பல. பட் நம்ம படிக்கிறது ரிலேஷன்ஷிப் டூ வேரியபிள்ஸ்னா பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் எழுத்து வீட்டு பொண்ணுக்கும் வெயிட்டுக்கு ரேஷியோ போடுவோமா? அதுவும் என்னது தான் ரேஷியோ தான். அந்த ரேஷியோ இங்கே எடுத்து போட முடியாது. நமக்கு எந்த டேட்டாவை தான் நீ அனலைஸ் பண்ண போற? ஃபினான்ஷியல் டேட்டாஸ் தான், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ண போற? அனலைஸ் பண்ண போற. அப்போ நம்ம ரேஷியோ படிக்கிறது என்ன? யூ மெஷர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ். நீ வேற ஏதாவது ஒரு ஐட்டம் வச்சு என்ன பண்ணிடக்கூடாது. நீ நான் வேற ஐட்டம் சொன்னது நீ தப்பா இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. வேற ஒரு ப்ராடக்ட், வேற ஒரு வேரியபிள்ஸ், அது வேற ஒரு ஃபிகர்ஸ் வச்சு சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க நம்ம ரேஷியோ பார்க்கறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ, மெஷர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஃபினான்ஷியல் ஃபிகர்ஸ் ஆர் டூ ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ். ஓகேவா? இப்படி சொன்னாலும் ஸோ எதுக்கு சார் மெஷர் பண்றோம்? எதுக்கு ரேஷியோஸ் மெஷர், எதுக்கு நம்ம ரேஷியோ மெஷர் பண்றோம்? எதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கும்? சார் ரேஷியோனா டு மெஷர் த. சரி, இப்போ ஒரு பையன், ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைய கொஞ்சம் கிடையாது. ஃபர்ஸ்ட் தூக்கி எடை மிஷினில் வச்சு அதோட வெயிட்டை பார்க்குறது. ஏன்? அந்த குழந்தைய பார்த்து நல்லா இருக்கா, கை கால் இருக்கானா பார்க்க மாட்டாங்க. அந்த குழந்தைய எடுத்து முடிச்சு ஃபர்ஸ்ட் வெயிட் மிஷினில் வச்சிருவோம். அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் இடம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம மெஷர்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? பிறந்ததுலேருந்து நம்மளோட மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு என்ன அது நடக்கிறதுக்கு அந்த ரிசல்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டு நம்மளோட அதுக்கான பிஹேவியர் சேஞ்ச் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கம்பெனி சரி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணி அந்த கம்பெனி விட்டு வெளில வரணும். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் வெளில எடுக்கணும். இப்போ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ அவனோட ரேஷியோ பார்த்தா அவன் கரண்ட் அசெட்ஸ் வச்சுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது, கேஷ் பேலன்ஸ் வச்சுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது. ஸோ நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ மெஷர்ன்ற வார்த்தையில தான் நம்ம ரேஷியோ அனாலிசிஸே பண்ணுறோம். எல்லாருமே நம்ம என்ன பண்ணி தான் மெஷர் பண்ணுவோம்? நம்ம அடிக்கடி நம்மள போய் வெயிட் செக் பண்ணிப்போம், ஹைட் செக் பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்கு ஹைட் வெயிட் செக் பண்ணிக்கிறோம்? இடுப்பு சைஸ் செக் பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்கு? இப்போ நான் பேண்ட் வாங்கணும்னு வச்சுக்கோயேன். நார்மல் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் போகிறேன், பேண்ட் வாங்கணும். பேண்ட் கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்துருவோம், நீங்கள் வாங்கி போட்டு நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளோட மெஷர்ஸ் வேணும். அப்போ நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, நம்ம இடுப்பு சைஸ் எப்படி, கை சைஸ் எப்படி, சட்டை சைஸ் எப்படி, பேண்ட் சைஸ் எப்படி, செருப்பு சைஸ் வரையும் ஒரு சைஸ் இருக்கிற மாதிரி கம்பெனிக்கும் இருக்குல்ல, கம்பெனிக்கும் அவனோட ஃபினான்ஷியல் டேட்டா இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும்? அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். டு டிசைட் ஆன் வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ். எதுக்கு சார் இடுப்பு சைஸ்ன்னு கேட்டால் நான் நிறைய விஷயத்த சொல்லுவேன். நினைக்கிற மாதிரி இல்லை. பேண்ட் வாங்கலாம், ட்ரௌசர்ஸ் வாங்கலாம், ஓகேவா? அது மாதிரி நிறைய விஷயம் வாங்கலாம். ஸோ அது மாதிரி எதுக்கு சார் செருப்பு சைஸ் கேட்டால் செருப்பு வாங்கலாம், ஷூ வாங்கலாம். ஸோ இது மாதிரி அப்போ நம்ம ரேஷியோஸ் எடுத்துன்னா ரேஷியோஸ்க்கு இது மட்டும் தான் ரீசன் சொல்ல முடியாது. வேரியஸ் ரீசன் இருக்கு. நான் இவன்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம், அது ஒரு ரேஷியோ இருக்கு. அப்புறம் செருப்பு சைஸ் வச்சு பேண்ட் சைஸை டிசைட் பண்ண முடியுமா? அது முடியாது. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரேஷியோ தான். அப்போ இந்த ரேஷியோ தான். ஸோ நம்ம ரேஷியோ நம்ம என்ன பண்ணுறோம்? கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னவா சார் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. என்ன ரேஷியோ? ரெண்டாவது ஆக்டிவிட்டி ரேஷியோ. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, ஆக்டிவிட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ. ப்ராஃபிட்டபிலிட்டி, ஆக்டிவிட்டி, என்ன ரேஷியோ? சால்வன்சி ரேஷியோஸ். கவனிப்பா. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் நான் ஃபர்தராக ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். இட்ஸ் டூ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோனா யூசிங் எதை வச்சு நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல ஸ்டோர் ஷார்ட் ஒன் ஆஃப் த வேரியபிள்ஸ் என்ன, ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட். கன்ஃபார்மாக இருக்கலாம். ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஐட்டம் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட். அதுக்கு வேற ஏதோ ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஸோ ப்ராஃபிட் இன் ரிலேஷன் டு சேல்ஸ் ஒரு ரேஷியோஸ் கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் ஜிபி ரேஷியோ, என்பி ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோ, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே இன் ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ப்ராஃபிட்டா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரிட்டர்ன்ங்கிறது ப்ராஃபிட்டா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களோட ரிட்டர்ன் எவ்வளோ? ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ? ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் எவ்வளோ? அப்போ ரிட்டர்ன் இஸ் நதிங் பட் யுவர் ப்ராஃபிட். ஏர்னிங் பிஃபோர் இன்கம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் படிக்கிறது தெரியுமா? அதான் ரிட்டர்ன். அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸஸ் ஆல்சோ ஏ ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் அதோட கரஸ்பாண்டிங்
டினாமினேட்டர் நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறோம்ல அதுவும் என்னது தான் ப்ராஃபிட் தான். அந்த ப்ராஃபிட் வச்சு நம்ம என்ன ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போறோம், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போறோம். தள்ளி போறோம், தள்ளி மூஞ்சி தெரிய முடியல, நீ வந்து பாரு. ஸோ அந்த ரேஷியோ என்ன ரேஷியோ தான், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ நான் ஃபர்தர் ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்னு சேல்ஸ் ரேஷியோ, இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. சார் ரேஷியோஸை எப்படி சார் எக்ஸ்பிரஸ் பண்றது? ரேஷியோ வில் பி எக்ஸ்பிரஸ்ட் பை வே ஆஃப் பர்சன்டேஜ் ஆர் கோஷன்ட். கோஷன்ட் என்ன ரேஷியோ? ஈஸ்ட் 2 போடு தெரியுமா, 3:2. ரேஷியோட வேற ஒரு ஃபார்ம் படிச்சிருக்கோமா? ரேஷியோட வேற ஒரு ஃபார்ம் 3:2 இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை வே ஆஃப் கோஷன்ட் ஆர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை வே ஆஃப் டைம்ஸ். ஓகேவா? ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வில் பி எக்ஸ்பிரஸ்ட் பை வே ஆஃப் பர்சன்டேஜ். Profitability ratio will be expressed by way of percentage. Activity ratio will be expressed by way of percentage தான், but in times. Times percentage same தான். நல்லா புரிஞ்சுக்கோ. times னு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையவே கிடையாது. times is also a 200% 2 times னு சொல்லுவேன், 500% 5 times னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே 100க்கு மேல இருக்கிறதுனால பர்சன்டேஜ்ல சொன்னா கரெக்டான கிரைட்டீரியா கிடைக்காதுன்றதுனால எதுல டிஸ்க்ளோஸ் பண்றாங்க, எதுல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, டைம்ஸ்ல. அப்போ ஆக்டிவிட்டி ரேஷியோ will be expressed in times. Profitability ratio will be expressed in percentage. Solvency ratio will be expressed in quotient. Quotient 8th 9th மேத்ஸ்ல கேள்விப்பட்ட வார்த்தை, அதுக்கப்புறம் விட்டுருப்பேன். கரெக்டா? என்னது? சரி தெரியாது. ப்ராஃபிட்டபிலிட்டி ரெண்டா பிரிக்கலாம், in relation to sales, in relation to investment. In relation to sales என்னென்ன சார் ரேஷியோ இருக்கு? GP ரேஷியோ பார்க்கலாமா? GP ரேஷியோ, NP ratio, operating ratio, ratio, operating ratio, expense ratio. கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். இவ்வளோ ரேஷியோ இருக்கு. என்ன ரேஷியோ? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சொல்லி தரேன். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் டு சேல்ஸ். டோட்டல் எப்படி சொல்றாங்க அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சோ இது எல்லாமே என்னது? இன் ரிலேஷன் டு சேல்ஸ், வேரியஸ் ப்ராஃபிட். அப்ப இன் ரிலேஷன் டு சேல்ஸ், சேல்ஸ்ங்கிறது எந்த இடத்துல ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட்ல? ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரும். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருக்கிற கிராஸ் ப்ராஃபிட் வச்சு கம்பேர் பண்ணுவோம். ட்ரேடிங் P&L ல வரும். தட் இஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட்னா ட்ரேடிங் அண்ட் P&L ல வரும். எது சேல்ஸ்ங்கிறது அந்த ட்ரேடிங் அண்ட் P&L உள்ள கிராஸ் ப்ராஃபிட் வச்சு கம்பேர் பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் வச்சு கம்பேர் பண்ணுவோம், ஆபரேட்டிங் ப்ராஃபிட்ங்கிறது என்னன்னு சொல்றோம் அதை வச்சு கம்பேர் பண்ணுவோம், ஆபரேட்டிங் ரேஷியோங்கிறது என்னன்னு சொல்றோம் அதை வச்சு கம்பேர் பண்ணுவோம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே எந்த ஐட்டம்ஸ்? பியூர் அண்ட் பியூர் வந்து ட்ரேடிங் ஐட்டம்ஸ், ட்ரேடிங் P&L ஐட்டம்ஸ் மட்டுமே. இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது கேபிட்டல். இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது செல்ல புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறத எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம். ஃபார் த கம்பெனி இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், டெபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், லோன்ஸ். ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட்மென்ட்னா வெறும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். நான் சொல்றது புரியுதா? ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா வெறும் ஈக்விட்டி கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். தட் இஸ் ஆல்சோ என்னது? இன்வெஸ்ட்மென்ட். அப்ப இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன? எந்த இன்வெஸ்ட்மென்ட் நீ கேக்குறியோ அதுக்கு நான் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லுவேன். என்ன இன்வெஸ்ட்மென்ட் நீ என்கிட்ட கேக்குறியோ அது. அப்ப ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்னு கேட்றேன். ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த். நெட் வொர்த்னா என்ன? அசெட் மைனஸ் லயபிலிட்டி. அதை விட கேபிட்டல், தட் இஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தான் என்னது? நெட் வொர்த். கரெக்டா ராஜா? கேபிட்டல் என்ட்ரி என்னன்னு பார்ப்போம். சோ எதுல கேக்குறியோ அதுக்கான ரிட்டர்ன் தூக்கி போட்டா அதான் என்னது? ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது என்னன்னு கேட்டினா ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், டெபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ் இது நாலும் இன்வெஸ்ட்மென்ட் தான். யார் பாயிண்ட் ஆஃப் வியூ? கம்பெனி பாயிண்ட். ஷேர் ஹோல்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ அது இன்வெஸ்ட்மென்ட், அவனோட ஷேர் கேபிட்டலும் அவனோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும். டெபென்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ அது இன்வெஸ்ட்மென்ட், அவன் கொடுத்த டெபென்ச்சர் கேபிட்டல். லோன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் கொடுத்த லோன். அவ இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது வேரியஸ் ஃபிகர்ஸ். எந்த இடத்துல அவன் கேட்கறானோ அந்த இடத்துல அந்த இன்வெஸ்ட்மென்ட் தூக்கி போடு. இப்ப கம்பெனிக்கு கேக்குறான், கம்பெனின்னு ஹோல் பார்க்கும்போது எல்லா கேபிட்டலும் கீழ வந்துருமா? என்னது எல்லா கேபிட்டல்னா? சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் படிச்சோம்ல, ஈக்விட்டி, பிரெஃபரன்ஸ், ரிசர்வ்ஸ், டெட், லோன், டெபென்ச்சர்ஸ், லோன் எல்லாமே உள்ள வந்துரும் கேபிட்டல். அப்ப ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மென்ட் நம்ம என்ன ரேஷியோ டிக்ளேர் பண்ணுவோம்? ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன சார் ரேஷியோ இருக்குன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். என்ன ரேஷியோ? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். அடுத்தது return on equity. Return on equity. Return on total resources. இந்த மூணு விஷயம் நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம். நான் சொல்றது
ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது டோட்டல் கேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், டெபென்ச்சர்ஸ், லோன்ஸ்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுற அதுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அந்த ரிட்டர்னுக்கு என்ன போயிடும்? டாக்ஸ் போயிடும். டாக்ஸ் போக மிச்சம் கிடைக்கும். அதுதான் உங்களோட ரிட்டர்ன். மேலே கீழே இந்த 4 கேபிட்டல் இது எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்றது தான் உன்னோட ROI. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது மேலே அதே ரிட்டர்ன் எடுத்துக்க முடியுமா? இப்போ வெறும் ரிட்டர்ன் மைனஸ் டாக்ஸ் போட முடியாது. ரிட்டர்ன் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டாக்ஸ் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரிமைனிங் தான் அவைலபிள் டு, அதுதான் ரிட்டர்ன் இன் கேஸ் ஆஃப் ஈக்விட்டி. அப்போ ரிட்டர்ன்ங்கிற வார்த்தை சேம். இன் கேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ங்கிறது மாறும், இன் கேஸ் ஆஃப் ஈக்விட்டிங்கிறது ரிட்டர்ன் மாறும், இன் கேஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ங்கிறது ரிட்டர்ன் என்ன ஆகும்? மாறும். நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்? மாற்றிக்கணும். அப்போ ரிட்டர்னா என்ன சார்? ரிட்டர்னா இப்படி அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ரிட்டர்னா நெட் ப்ராஃபிட் தான் ரிட்டர்ன், ரிட்டர்னா கிராஸ் ப்ராஃபிட் தான் ரிட்டர்ன் என்ன சொல்ல முடியாது. ஃபிக்ஸ்டா இதான் ரிட்டர்ன் சொல்ல முடியாது. நீ எதுக்கு ரிட்டர்ன் கேட்குறேன்னு சொல்றீங்கன்னா நான் அது ரிட்டர்ன் சொல்லுவேன். சரி, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? கம்பெனியோட ஹோல் கேபிட்டலுக்கு ரிட்டர்ன் கேட்குறீங்க. ஹோல் கேபிட்டல் கம்பெனி சம்பாதிச்ச ப்ராஃபிட், அதுக்கு டாக்ஸ் போயிடும். ரிட்டர்ன் வரது தான் ரிமைனிங் இருக்கிறது தான் என்னது? கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்கு என்ன சார் ரிட்டர்ன்? EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டாக்ஸ், EBT மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், ரிமைனிங் இருக்கிறது EAT, that is earnings available to equity shareholder. அதுதான் ரிட்டர்ன் இன் கேஸ் ஆஃப் ஈக்விட்டி. இந்த ரேஷியோஸ்லாம் நம்ம எங்க பார்ப்போம்? அடுத்தது ஆக்டிவிட்டி ரேஷியோ, அசெட்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ. என்ன ரேஷியோ? அசெட்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ. டர்ன்ஓவர் ரேஷியோ இது உன்னோட டே டு டே ஆக்டிவிட்டி மெஷர் பண்றது. டே டு டே ஆக்டிவிட்டி இன் தி சென்ஸ் உன்னோட அசெட்ஸையும் உன்னோட டர்ன்ஓவர்ஸையும் மெஷர் பண்றது. உன்னோட அசெட்டையும் டர்ன்ஓவரையும், அது அசெட் ரிகார்டிங் உன்னோட பேலன்ஸ் ஷீட்ல அசெட் ஐட்டமையும் ஃபினான்ஷியல் P&L வர ஐட்டம்ஸையும் நம்ம கம்பேர் பண்றது என்ன ரேஷியோ? ஆக்டிவிட்டி ரேஷியோ. ஒரு விஷயம் உனக்கு நம்ம அந்த விஷயத்துலேருந்து வெளில வந்துடுவோம். நமக்கு தெரியல இப்போதைக்கு. ஃபிக்ஸ்ட் அசெட் இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் ரெவன்யூ. தெரியுமா? கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி வில் நாட் ஜென்ரேட் ரெவன்யூ. ராஜா, கரண்ட் அசெட்டும் கரண்ட் லைபிலிட்டியும் வில் நாட் ஜென்ரேட் ரெவன்யூ ஃபார் த கம்பெனி. தட் இஸ் a capital where the company have to block for a certain period. ஓகேவா? டு ரன் த டே டு டே பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா நான் டெட்டாராக கிரெடிட் சேல் பண்ணி தான் ஆகணும். கிரெடிட் சேல் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன வேணும்? குட்ஸ் வேணும். ஃபினிஷ் ஸ்டாக் இருந்தால் தானே சேல் பண்ணுவேன். ஸ்டாக் வேணும். ஸ்டாக் என்ன பண்ணணும்? மேனுஃபேக்சர் பண்ணணும். மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன வேணும்? மிஷினரி. அப்போ என்னதான் நீ கிரெடிட் சேல் உன்னோட அசெட் ஐட்டம்னாலும் உன்னோட டெட்டார் உன்னோட அசெட்னாலும் ஃபிக்ஸ்ட் அசெட் ஒன்லி வில் கிரியேட் என்னது? ஆர் ஜென்ரேட் என்னது? ரெவன்யூ. நான் சொல்றது என்ன? ஃபிக்ஸ்ட் அசெட் ஒன்லி வில் கிரியேட் ரெவன்யூ. இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், ட்ரேடிங் கன்சர்ன் அப்படி எதுவும் இருக்காது. சொன்னா இருக்காது. ட்ரேடிங் கன்சர்ன் ஃபிக்ஸ்ட் அசெட்டே தேவையில்லை. வாங்கி விற்கிறது என்ன? கை மாத்துறது தானே. நீ வாங்கி விற்கிறது என்ன? ஜஸ்ட் கை மாற்றி விடுற. அதுக்கு உனக்கு என்ன இருக்காது? ஃபிக்ஸ்ட் அசெட்டே தேவையில்லை. உன்னோட உழைப்பு தான். பட் ஃபார் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் ஆர் ஃபார் சர்வீஸ் கன்சர்ன் எது தேவை? ஃபிக்ஸ்ட் அசெட் ஒன்லி வில் ஜென்ரேட் ரெவன்யூ. அப்போ ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு டர்ன்ஓவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அப்போ ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஃபிக்ஸ்ட் அசெட் வச்சு எத்தனை டைம்ஸ் நம்ம டர்ன்ஓவர் பண்றோம்? ஃபிக்ஸ்ட் அசெட் 2 லட்ச ரூபா ஃபிக்ஸ்ட் அசெட் வச்சு 10 லட்ச ரூபா டர்ன்ஓவர் பண்றோம். 5 வாட்டி யூஸ் பண்றோம் அந்த டர்ன்ஓவர். எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். அப்போ என்கிட்ட இருக்கிற அசெட் 2 lakhs. அந்த 2 lakhs அசெட் வச்சு நான் எவ்வளோ டர்ன்ஓவர் பண்றேன்? 10 lakhs டர்ன்ஓவர் பண்றேன். சே எக்ஸாம்பிள், நீ ஒரு கார் வாங்கியிருக்க. ஒரு காரோட வேல்யூ 7 lakhs. உன் காரோட வேல்யூ நீ வாடகைக்கு ஓட்டுற. அதை வச்சு தானே டர்ன்ஓவர் பண்ண போற. 15 lakhs டர்ன்ஓவர் பண்ணியிருக்க. அப்போ 2 times ஆஃப் த ஃபிக்ஸ்ட் அசெட் நீ என்ன பண்ணியிருக்க? டர்ன்ஓவர் பண்ற. அப்போ உன்னோட அசெட்டை 2 times உன்னோட டர்ன்ஓவருக்கு உன்னோட அசெட்டோட ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கு? 2 times. சரி, எதுக்கு சார் இந்த அந்த ரேஷியோ யூஸ் பண்றோம் நான் சொல்றேன். இது மாதிரி ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ, இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ கேள்விப்பட்டிருக்கீங்க? இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ. அடுத்து வேற என்ன ரேஷியோ கேள்விப்பட்டிருக்க? டெட்டார்ஸ் ரேஷியோ கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டது இல்லையா? டெட்டார்ஸ் பை கிரெடிட் சேல் கேள்விப்பட்டது இல்லையா? ஆவரேஜ் டெட்டார் பை கிரெடிட் சேல், ஆவரேஜ் கிரெடிட்டார் பை கிரெடிட் பர்ச்சேஸ் போடுறது ரேஷியோ கேள்விப்பட்டது இல்லையா? சரி, கவனி எழுதிக்கோ. டெட்டார் டர்ன்ஓவர் ரேஷியோ, கிரெடிட்டார் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன ரேஷியோ இருக்குன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ, கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ, ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ. இதெல்லாம் என்ன ரேஷியோ? ஆக்டிவிட்டி ரேஷியோ. எல்லாமே ரிலேட்டட் டு என்னது? டர்ன்ஓவர்.
turnover. அப்போ இந்த ஆக்டிவிட்டி ரேஷியோஸ்ல எல்லாத்துக்குமே என்ன ரேஷியோ வந்துரும்? turnover ratio will be expressed by way of times. அடுத்து என்ன ரேஷியோ பார்க்குறோம்? சால்வன்சி. அதுல லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ இருக்கு, ஷார்ட் டேர்ம் சால்வன்சி இருக்கு. என்னது? லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம்ல தான் நீ படிப்ப கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, குவிக் அசெட் ரேஷியோ. கேள்விப்பட்டிருக்கியா? லிக்விட் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, குவிக் ரேஷியோ, அப்புறம் வேற என்ன ரேஷியோ கேள்விப்பட்டிருக்க? டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட், ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் இங்க வந்துரும். லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ் வந்துரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து ஓவர்வியூ. நம்ம ஒரு ரேஷியோவையும் அதோட மீனிங் என்ன, இந்த ரேஷியோ வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஸோ நம்ம என்னென்ன ரேஷியோ இருக்கு? ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, ஆக்டிவிட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ will be expressed by way of percentage. Solvency ratio, activity ratio will be expressed by of times. Solvency ratio quotient. That is (1), (5), (1), 4:1, 3:1 நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எந்த ரேஷியோக்குள்ள போக போறோம்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இன் ரிலேஷன் டு சேல்ஸ் பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்கலாம்? இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? எல்லாத்துலயுமே வார்த்தையிலேயே உனக்கு ஃபார்முலா இருக்கு. நீ ஃபார்முலா மனப்பாடம் பண்றது இந்த சாப்டர் கிடையாது. நீ 12th படிக்கும் போதோ இல்லை அதுக்கு சிபிடியில் படிக்கும் போது ரேஷியோஸ் என்ன பண்ணிருப்ப? இன்வென்ட்ரி டர்ன் ரேஷியோ இதான் ஃபார்முலா. இப்போ ஃபார்முலான்றது உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கான்? இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவா, டர்ன் ஓவர் பை இன்வென்ட்ரி ஃபார்முலா முடிஞ்சிச்சு. அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவா, டர்ன் ஓவர் பை அசெட்ஸ் ஃபார்முலா முடிஞ்சிச்சு. வேற என்ன ஃபார்முலா கேட்டிருக்கான்? ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவரா, ஒர்க்கிங் கேபிட்டல் டிவைடட் பை டர்ன் ஓவர் டிவைடட் பை சரி. எப்படி சார் டர்ன் ஓவர் டிவைடட் பை? நம்மளோட கான்செப்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரிப்போர்ட் வெளில வருவோம். என்னன்னா பெரிய நம்பர் பை சின்ன நம்பர். இப்போ ஸ்மால் நம்பர் பை பிக் நம்பர் போட்டீங்கன்னா ஆன்சர் 45 பாயிண்ட்ல வரும். அது பர்சன்டேஜ் போட்டா 45%, 50% வரும். நம்ம ஆக்டிவிட்டி ரேஷியோஸ்ல ஜெனரலி ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் எத்தனை பர்சன்டேஜ் மேல இருக்கும்? 100%. அப்பனா எதுல இருக்கும்? டைம்ஸ்ல இருக்கும். அப்ப பெரிய நம்பர் தான் என்ன வரணும்? நார்மலாவே பிக் நம்பர் பை ஸ்மால் நம்பர். அப்போ நீ ஒரு கொஸ்டினை பார்த்து டர்ன் ஓவர் பெருசா இருக்கா, ஃபிக்ஸ்ட் அசெட் பெருசா இருக்கான்னு போடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா ராஜா? ஒரு கொஸ்டினை பாக்குற, டர்ன் ஓவர் மேலே கொடுத்துருக்கான், கீழே ஃபிக்ஸ்ட் அசெட் கொடுத்துருக்கான், இது பெரிய நம்பரை மேலே போட சொன்னார் சார். அப்போ ஃபிக்ஸ்ட் அசெட் தான் பெருசாக இருக்குது, இது மேலே போட்டுரு, டர்ன் ஓவர் தூக்கி கீழே போட்டு அப்படி முடிவு எடுக்காத. நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணு. ஒரு பிஸ்னஸில் அசெட் அதிகமாக இருக்குமா, டர்ன் ஓவர் அதிகமாக இருக்குமா? டர்ன் ஓவர். ஒரு பிஸ்னஸில் இன்வென்ட்ரி அதிகமாக இருக்குமா, டர்ன் ஓவர் அதிகமாக இருக்குமா? அப்போ எது பிக் நம்பரு? டர்ன் ஓவர் இஸ் த பிக் நம்பர். அப்போ டர்ன் ஓவர் பை இன்வென்ட்ரி, டர்ன் ஓவர் பை அசெட். அந்த கொஸ்டினில் மேபி அசெட் அதிகமா இருந்து டர்ன் ஓவர் என்னவா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். அது கொஸ்டின் வைஸ். அப்போ 0.5 டைம்ஸ்னு வரும். தப்பு இல்லையே? 0.5 டைம்ஸ்னு வந்தா அப்ப என்னன்னு ஒரு ஆன்சர் 0.5 டைம். அப்போ பிக் நம்பர் பை ஸ்மால் நம்பர்ங்கிறது அந்த கொஸ்டினை பார்த்து சார் பெரிய நம்பர் மேலே போட சொன்னாரு, சின்ன நம்பர் கீழே போட சொன்னாருன்னு போட்டுறாரு. நான் சொல்ற ஒரு டெக்னிக் உனக்கு எதுக்கு யூஸ் பண்ணா, ஜென்ரலா ஏதோ ஒரு P&L பேலன்ஸ் உங்க மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்போம், ஏதோ ஒரு ட்ரேடிங் P&L பேலன்ஸ் மைண்டும் கண்ணில் இருக்கும். அதுல ஃபிக்ஸ்ட் அசெட் அதிகமா இருக்குமா, டர்ன் ஓவர் அதிகமா இருக்குமான்னு பாரு. என் கிளைண்ட்டுக்குலாம் 5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர், ஃபிக்ஸ்ட் அசெட் பார்த்தீங்கன்னா ஹார்டா ஒரு 50,000 ரூபாய் இருக்கு. ட்ரேடிங் கன்சர்ன் நான் சொன்னல, ட்ரேடிங் என்ன தேவையில்லை. ஃபிக்ஸ்ட் அசெட் அவர் வச்சிருக்கிறது வெயிங் மிஷினு, கம்ப்யூட்டரு, 2 பீரோ, இதான் ஒருத்தருக்கு அசெட். வேற எதுவும் அசெட் கிடையாது. ஒரு பைக் இதுதான் அசெட். ஆனால் டர்ன் ஓவர் 5 கோடி. அப்போ எது அதிகமாக இருக்கு? ஆப்வியஸா அப்போ இப்போ ஏன் ஒரு இடத்துல ஒரு கன்க்ளூஷன் வரலாம், ஃபார் எ ட்ரேடிங் கன்சர்ன் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ வில் பி ஹை. ஆமாண்ணா இல்லையா? ஏன்னா அவனுக்கு என்னவே இருக்காது, டர்ன் ஓவர் இருக்கும். அப்போ அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ வில் பி ஹை. ஆப்வியஸா இது என்னவா தான் இருக்கும், ஹையா தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அசெட் பெருசா டர்ன் ஓவர் பெருசா, அசெட் தான் டர்ன் ஓவர் தான் பெருசு. அப்போ டர்ன் ஓவர் பை அசெட் ஃபார்முலா முடிச்சு. இதுக்கு டர்ன் ஓவர் பை இன்வென்ட்ரி ஃபார்முலா முடிச்சு. இது என்ன டெட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ? அப்போ டர்ன் ஓவர் பை டெட்டார் தான். டர்ன் ஓவர் பை டெட்டார். டோட்டல் டர்ன் ஓவர்ல கேஷியர் ஒர்க்ல கேஷியர் தான் டெட்டார் வர மாட்டாங்கல்ல. அப்போ டர்ன் ஓவர்ன்றதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும், கிரெடிட் சேல். அப்போ கிரெடிட் சேல் பை டெட்டார். சார் டெட்டார்ல ஓப்பனிங் டெட்டார் போடுவா, க்ளோசிங் டெட்டார் போடுவா, ரெண்டுத்துக்கு ஆவரேஜ் போடும். ஓப்பனிங் க்ளோசிங் டிவைடட் பை டெட்டார் போடுறோம்ல. டெட்டார்ங்கிறது ஓப்பனிங்கா க்ளோசிங்கா? ஆவரேஜ். ஏன் சார் ஆவரேஜ்? ஓப்பனிங்ல 50,000 இருந்துச்சு, க்ளோசிங்ல 60,000 இருக்கு. அப்போ ஆவரேஜா டெட்டார் எவ்வளவு மெயின்டைன் பண்றாங்க? 55,000 ரூபாய் மெயின்டைன் பண்றாங்க. அப்போ 55,000 ரூபாய் கிலோ போடும். அப்போ டெட்டார் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? டெட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன ஃபார்முலா? கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை டர்ன் ஓவர் பை டெட்டார். டர்ன் ஓவர்ங்கிறது இந்த இடத்துல கிரெடிட் சேல். கிரெடிட் சேல் பை ஆவரேஜ் டெட்டார். டெட்டார் ஓப்பனிங் பிளஸ் டெட்டார் க்ளோசிங் பை 2. கிரெடிட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ. கிரெடிட்டாருக்கு டர்ன் ஓவர்ங்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட்டாருக்கு டர்ன் ஓவர்ங்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ டர்ன் ஓவர் பை கிரெடிட்டார். டர்ன் ஓவர் கிரெடிட்டார்ங்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் பை ஆவரேஜ் கிரெடிட்டார். ஓப்பனிங் கிரெடிட்டார் பை க்ளோசிங் கிரெடிட்டார் பை 2. Working capital conversion, turnover by working capital current assets minus
current liabilities. Capital turnover ratio, turnover divided by capital. Turnover divided by capital. Here in the sense capital. Capital because of share capital மட்டும் வருதா இல்ல loans ஆல இந்த turnover நடக்குதா? அப்ப capital என்ன இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா? loans, debentures, reserves and surplus, equity. நீ கேட்கவே கூடாது கேள்வி சார் இந்த இடத்துல கேபிட்டல் கொடுத்துருக்காங்க வெறும் ஷேர் கேபிட்டலா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலானா நீ கேள்வியே என்ன பண்ண கூடாது கேட்க கூடாது. இங்க என்ன இருக்கு பக்கத்துல டர்ன்ஓவர் பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா அப்படினா நீ கம்பெனி தனியாவே இன்கார்ப்பரேட் பண்ணிருப்பீங்க லோனே வாங்கி இருக்க மாட்டியே. அப்போ என்னது நாட் only because of equity preference reserves and surplus debentures loans எல்லாத்தனாலயும் தான் சார் இந்த டர்ன்ஓவர் நடக்குது. அப்ப எல்லாமே இந்த இடத்துல என்ன வந்துரும் கேபிட்டல் மேல போட்டு சரி டர்ன்ஓவர் மேல டிவைடட் பை கேபிட்டல். இது எங்கேயோ ஒரு மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த கேபிட்டல் பை டர்ன்ஓவர் வேற எங்கேயும் எனக்கு ஒரு நூல் பிடிக்கும் சார். ஏதோ ஒரு தெரியும் சார் அந்த இடத்துல சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள், நம்பர் ஆஃப் டைம்ஸ் யுவர் கேபிட்டல் ரொட்டேஷன். இப்போ இங்க 5 வருதுன்னு வச்சுக்கோ ஆன்சர். டர்ன்ஓவர் 10 லட்சம் ரூபாய், கேபிட்டல் 2 லட்சம் ரூபாய், 10 பை 2 5. இந்த 5 நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆப்ரேட்டிங் சைக்கிள் சுத்துது. அப்ப 2 லட்சம் ரூபாய் கேபிட்டல் எத்தனை டைம் வெளில சுத்துது? 5 டைம் சுத்துது. அப்ப 5 டைம் சுத்துறனால 10 லட்சம் ரூபாய் டர்ன்ஓவர் ஆகுது. அப்ப 10 டைம் என்ன 5 டைம் என்ன பாப்போம் கம்பெனி என்ன பாப்போம் ப்ராஃபிட் பாப்போம். புரியுதா ராஜா நான் சொல்றேன். இதான் என்ன ரேஷியோ கேபிட்டல் இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ. டர்ன்ஓவர் பை இன்வென்டரி போடலாம். பட் டர்ன்ஓவருக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ப்ராஃபிட் வராதுல. க்ளோசிங் ஸ்டாக்ல என்ன இருக்காது? க்ளோசிங் ஸ்டாக்ல என்ன இருக்காது? ஸ்டாக்ல நார்மலா ப்ராஃபிட் இருக்காதுல. அப்ப மேல எப்படி டெட்டாருக்கு கிரெடிட் சேல் போட்டோம், கிரெடிட்டர் கிரெடிட் பர்ச்சேஸ் போட்டோம். அப்ப இன்வென்டரிக்கு மேல போட வேண்டிய ஐட்டம் டர்ன்ஓவர்ங்கிறது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கூட எடுத்துக்கலாம். எக்ஸ்க்ளூடிங் ப்ராஃபிட் சேல்ஸ்ல ப்ராஃபிட் எடுத்துட்டா அது பேர் என்ன ஆயிடும்? அதுவும் போட்டுக்கலாம். ஆர் இன்வேரியபிளி நம்ம என்னவும் போட்டுக்கலாம், சேல்ஸும் போட்டுக்கலாம். சரி என்ன பிரச்சனை சார்? இப்போ ஆகாஷ் லிமிடெடுக்கு நான் வந்து ரேஷியோ போடுறேன், அவனுக்கு வந்து சேல்ஸ் போய் இன்வென்டரி போட்டேன். இந்த பக்கம் அஜய் கிருஷ்ணா லிமிடெடுக்கு நான் ரேஷியோ போடுறேன், அவனுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் போய் இன்வென்டரி போட்டா 2 பேருக்கும் வேற வேற ஆன்சர் வரும். 2 பேருக்கும் ஒரு ரேஷியோ வரும். அந்த 2 ரேஷியோவை நான் கம்பேர் பண்ண கூடாது. இங்க நான் எடுத்துக்கிட்டது வித் ப்ராஃபிட் டர்ன்ஓவர், இங்க நான் எடுத்துக்கிட்டது வித்தவுட் ப்ராஃபிட் காஸ்ட் ஆஃப். அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட கூடாது? கம்பேர் பண்ணி டிசிஷன் எடுத்துட கூடாது. கம்பேர் பண்ணி என்ன பண்ணிட கூடாது? டிசிஷன் எடுத்துட கூடாது. இப்போ கம்பெனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட்ல ரேஷியோ போட்டு கொடுக்குறானா எவனோ அந்த மார்க்கா போட போறான், அந்த ரேஷியோ கரெக்டா தப்பான்னு என்னோட அசம்ஷன் படி இந்த ரேஷியோ நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த ரேஷியோ படி நான் என்ன பண்ணிட்டு போயிடலாம், இது எனக்கு ஓகே இது ஓகே நான் இப்படி போட்டுக்கிட்டேன், நான் இதை எடுத்துட்டு அசம்ஷன் எடுத்துட்டு சொல்லிட்டு போயிடலாம். பட் அதே மாதிரி இன்னொரு அசம்ஷன் எடுத்த ஒரு ஃபிகரை தான் என்ன பண்ணி ஆகணும், கம்பேர் பண்ணணுமே தவிர அஜய் கிருஷ்ணாக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வச்சு டர்ன்ஓவர் போட்டு உனக்கு நான் ப்ராஃபிட் வச்சு டர்ன்ஓவர் போட்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணி பார்க்க கூடாது, கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஸோ இது இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ, இது ஆக்டிவிட்டி ரேஷியோ. புரியுதா? இதுக்கு நீ தனியாக தான் ஃபார்முலா படிக்கணுமா? இப்போ நான் எதுவும் ஃபார்முலா டிக்டேட் பண்ணல, வாயால சொன்னா இந்த எப்படி ஃபார்முலா அவ்வளோதான். கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் ரேஷியோ, liquid ratio, quick asset ratio, fixed cost coverage ratio, coverage ratio, FCCR no ratio இருக்கு. Fixed cost coverage ratio. உன்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட் வச்சு எத்தனை டைம்ஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கவர் பண்ணலாம், உன்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட் வச்சு எத்தனை டைம்ஸ் உன்னோட ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கவர் பண்ணலாம், அப்படி ஒரு ரேஷியோ இருக்கு. அதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் இப்போ, சேல்ஸ். ஓகேவா? இன் ரிலேஷன் டு சேல்ஸ் profitability ratios in relation to sales. கவனி ராஜா, இந்த 5 ஐட்டம் தான் உனக்கு எங்க இருக்கும் மேஜரா ஃபினான்ஷியல்ஸ்ல. இந்த ஐட்டம் தான் கரெக்டா ராஜா. எக்ஸ்பென்ஸ் போடலாம், இந்த வேஜஸ் அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் போடுது. கவனி, உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு. இப்போ நம்ம என்ன ரேஷியோ பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ பார்க்க போறோம். என்ன ரேஷியோ? கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா தெரியும். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100.
கரெக்டா இருக்கா? இப்போ gross profit 1 lakh, sales 10 lakhs, GP ratio will be 10%. GP ratio will be 10%. GP ratio will be 10%. இதுல டவுட் இல்லல? திருப்பி சொல்றேன் கேளு. GP by GP ratio is equal to sales. GP ratio எத்தனை பர்சன்ட் சொன்னா? 10%. 1 lakh divided by 10% போடு. 10 lakhs. 10 lakhs வந்துரும். அப்போ GP divided by GP ratio is equal to sales. Gross profit ratio is equal to 10% னா cost of goods sold is 90%. என்னடா? இப்படிலாம் நடத்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? cost of goods sold opening purchase closing லாம் நீ போடவே தேவையில்லை. GP ratio 10% இருந்ததுன்னா cost of goods sold ratio 90% எப்படி சார்? இது 10 னா இல்ல ராஜா ஒரு சேல்ஸ்ல 10% ப்ராஃபிட்னா நீ 90% காஸ்ட். அது எந்த காஸ்ட்? எல்லா காஸ்டும் கிடையாது. இங்க இருக்கிற மட்டும் காஸ்ட் எடுத்தா அது பேர் தான் என்னது? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். மொத்த காஸ்ட் எடுத்தா அது டோட்டல் ஓவரால் காஸ்ட் வந்துரும். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல உள்ள காஸ்ட் மட்டும் எடுத்தா அது பேர் தான் என்னது? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அப்போ டோட்டல் சேல் 10 lakhs, profit 1 lakhs னா அப்ப 9 lakhs என்னவா இருக்கும்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அப்போ 10% GP ratio னா 90% will be cost of goods sold. 20% GP ratio எத்தனை percentage cost of goods sold ratio? 30% இதுனா 50% இதுனா 60 னா இது டவுட் இல்ல. அப்போ ஒரு GP ratioன்ற ஒரு நம்பர் வச்சு என்னலாம் பண்ற மாதிரி GP ratio is nothing but gross profit by sales into 100. GP ratio is 20% operating cost of goods sold ratio will be 80%. Cost of goods sold ratio is 2/3. Suppose 1/3. 3ல 2 பங்கு காஸ்ட்னா 3ல 1 பங்கு profit. இதுல ஒரு ரேஷியோன்ற ஒரு விஷயத்துக்காக சிம்பிளா சொல்றேன். நம்மலாம் ரேஷியோ வந்து இந்த 1/3 3/3 ஏதோ பெருசா படிக்கிறோம். 1/3 ஆன் காஸ்ட்னா 1/4 ஆன் சேல்ஸ். அது ஆக்சுவலா பெரிய விஷயமா பார்க்குறோம். நம்ம ஊர்ல ஒரு படிக்காதவங்க, ஒரு விஷயமே தெரியாதவங்க அந்த காலத்துல எப்படி கணக்கு வச்சிருக்காங்க பாரு. நீலாம் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா படிப்ப 2πr படிச்சிருக்கியா? 2πr 2 is into pi 22/7 into radius. கரெக்டா? நல்லா எடுத்துக்கோ. ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஒரு பிளேட் எடுத்துக்கோ. ஒரு பிளேட் இருக்குமா? எவ்வளவு பெருசு தட்டு இருக்குமா? அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு மார்க் போடு. கையால பேனாவால மார்க் போடு. அந்த மார்க் இப்படி தரையில இந்த இடத்துல இருந்து ஒரு ரொட்டேஷன் சுத்து. அப்ப இது எல்லாமே பட்டுருமா? இதோட அளவு தான் எவ்வளவு உன்கிட்ட கேட்கறான். இதோட அளவு தான் உன்கிட்ட எவ்வளோன்னு கேட்குறான். நம்ம ஆள் எழுதி கணக்கு சொல்லுவாங்க. இந்த பிளேட்டோட உயரத்தை கணக்கு பண்ணணும். இந்த பிளேட்டோட ஹைட் திட் இஸ் நதிங் பட் என்னது? டயமீட்டர். அதை 15ஆல பெருக்கி 7ஆல வகுத்துறணுமா? அதை 15ஆல பெருக்கி 22ஆல பெருக்கி 7ஆல வகுத்துறணுமா? ஊர் பக்கமா இது 22ல பெருக்கி 7ஆல வகுத்துறணுமா? ஏன்னா அது ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ். அப்ப இது டி என்னது? டயமீட்டர், ஹைட் ஆஃப் தி சைடு. இப்போ பிளேட் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எத்தனை சென்டிமீட்டர் தெரியுமா? ஹைட் சுத்தி இருக்கும் 10 × 22/17 போடுது. அதான் ஆன்சர். சரி, இந்த ஃபார்முலா இது எப்படி சார் இந்த ஃபார்முலா வந்துச்சு? இங்க d/2 என்னது? ரேடியஸ். அந்த 6 அது × 2 போடுறது. அது என்ன டயமீட்டர். டயமீட்டர் 22/7 வகுத்து. இப்போ இவ்வளவு பெரிய பிளேட் வச்சிருக்கோம்னா அந்த பிளேட்டை சுத்துறதுக்கு ஒரு சுத்துனுச்சுன்னா அது இப்போ ஒரு பிளேட் இப்படி சுத்துதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல சுத்த ஆரம்பிக்கிற அது கரெக்டா இப்படி சுத்தி முடிக்கிறது இவ்வளவு தூரம் எடுக்குமா? இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த பிளேட்டோட ரவுண்ட்ஸ். இந்த அவுட்டர் ரவுண்ட் அது எத்தனை சென்டிமீட்டர்னு கேட்கலாம். ஒண்ணுமே இல்லை. அந்த ஹைட் ஆஃப் த பிளேட், அந்த பிளேட்டோட உயரம் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோ. அந்த உயரத்தை ஏதாவது பெருக்கணும். 15ஆல பெருக்கி 22ஆல பெருக்கி 7ஆல வகுத்து ஆன்சர் கிடைச்சிடணும். நம்ம அதை வந்து ஒத்துக்க மாட்டோம். 2πr ஃபார்முலா போட தான் கிடைக்கும். ஆமாண்ணா இல்லையா? அது மாதிரி என்ன சொல்றது, இது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ ஊர் பக்கம் 3ல 2 பங்கு ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. மீதி 3ல 1 பங்கு காஸ்ட் இருக்கும். அப்ப 66% ப்ராஃபிட்னா 33% காஸ்ட். 66.666% காஸ்ட்னா 33.333% என்னவா இருக்கும்? ப்ராஃபிட். ஓகேவா? இது எல்லாமே வந்து மனக்கணக்கு. கொஞ்சமாவது நம்மளுக்கு என்ன இருக்கணும்? டக்குனு மனக்கணக்கு போட தெரிஞ்சிருக்கணும். கவனி. இப்போ GP ratio is equal to gross profit by sales into 100 பார்த்தோம். 10% வந்துச்சு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ கொடுக்குறோம். எப்படி கண்டுபிடிப்போம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பை சேல்ஸ் into 100. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பை சேல்ஸ் into 100. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் என்ன சார்? ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். என்ன சார் க்ளோசிங் ஸ்டாக்? க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் இயரோட எக்ஸ்பென்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாட் ஏன் ஒய் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் டெபிட்டட்?
ஒய் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் கிரெடிட்டட்ங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் டெஃபினேஷன். என்ன சார் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுவ? ரெண்ட் 2 மாசம் ப்ரீபெய்டா பே பண்ணிட்டு என்ன பண்ணுவ நீ? ரெண்ட் 2 மந்த் ப்ரீபெய்டு 1,40,000 ரூபாய் ரெண்ட் பே பண்ணிட்டேன். ஆனா 1,20,000 ரூபாய் தான் ஃபார் த இயர். அப்போ 20,000 நீ என்ன பண்ணுவ? மைனஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் ரெண்ட்ல ஆட் பண்ணிடுவல. அதே மாதிரி தான் இந்த வருஷத்துக்கு க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது என்ன? இந்த வருஷம் இன்கர் பண்ண எக்ஸ்பென்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். ஏன்னா 31 மார்ச்ல வித்து போடல. என்ன ரெண்ட்னா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். ஸ்டாக் அன்னைக்கு தான் தெரியும். அவ்வளவுதான் டே ஈவென்ட். அப்போ நீ இந்த ஸ்டாக்ங்கிறது கரண்ட் இயர்ல பர்ச்சேஸ் பண்ணா ஆனா இந்த இயர்ல நீ என்ன பண்ணல? சேல் பண்ணல. எந்த வருஷம் விற்க போற? அப்ப இந்த ஸ்டாக்கோட காஸ்ட் எந்த வருஷம் தான் புக் பண்ணனும்? நெக்ஸ்ட் இயர் காஸ்டா புக் பண்ணனும்னா அது எங்க போடணும்? எக்ஸ்பென்ஸா போடணும். டு ஓபனிங் ஸ்டாக். அதனால தான் ஓபனிங் ஸ்டாக் will be debited. Closing stock is nothing but deduction from purchase. லைக் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் ரெண்ட் போட்டு லெஸ் ப்ரீபெய்ட் ரெண்ட் போறோம்ல, அதே மாதிரி தான் பர்ச்சேஸ்ல இருந்து நம்ம என்னத மைனஸ் பண்ணனும்? க்ளோசிங் ஸ்டாக். ஷெட்யூல் 3 படி இப்பெல்லாம் போட மாட்டேன். டெபிட் கிரெடிட்லாம் வராது. ஷெட்யூல் 3 படி என்னதான் பண்ணுவேன்? ஓபனிங் பர்ச்சேஸ் க்ளோசிங் செட் ஆஃப் பண்ணி தான் போடுவேன். ஷெட்யூல் 3 பேலன்ஸ் ஷீட் P&L போடுறோம் தெரியுமா? ஷெட்யூல் 3 ல ஓபனிங் டெபிட் சைடு கிரெடிட் சைடு ஏது டெபிட் சைடு கிரெடிட் சைடு. அப்ப நம்ம என்னதான் பண்ணுவோம்? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட் பண்ணி ஓபனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங். அப்ப காஸ்ட் ஆஃப் goods sold is nothing but என்னது? ஓபனிங் பிளஸ் பர்ச்சேஸ் பிளஸ் எனி அதர் எக்ஸ்பென்ஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் க்ளோசிங். இதுதான் என்ன காஸ்ட்? காஸ்ட் ஆஃப் goods sold. அப்ப காஸ்ட் ஆஃப் goods sold டிவைடட் பை சேல்ஸ் into 100 என்ன ரேஷியோ? காஸ்ட் ஆஃப் goods sold. காஸ்ட் ஆஃப் goods sold. இப்போ காஸ்ட் ஆஃப் goods sold நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க போறேன். எவன்டியாவது போய் கேளு. காஸ்ட் ஆஃப் goods sold 10,000, ஜிபி ரேஷியோ 40%, ஃபைண்ட் அவுட் சேல்ஸ்னு கிடையாது தெரியாதுன்றோம் ஒரே வார்த்தை. சொல்ல முடியாதா? காஸ்ட் ஆஃப் goods sold 10,000, ஜிபி ரேஷியோ 40 னா காஸ்ட் ஆஃப் goods sold ரேஷியோ 60. அப்ப 1000 divided by 60% will be sales. எப்படி GP by GPR is equal to sales, so cost of goods sold divided by cost of goods sold ratio is equal to sales. ஆமாடா இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு என்ன சார் வெறும் GP ரேஷியோல உள்ள விஷயம் இருக்கா? வெறும் GP ரேஷியோ தான். நம்ம NP ரேஷியோ கூட போடலாம். எந்த ரேஷியோல தான் இருக்கு? GP ரேஷியோ. அப்ப நீ படிச்ச ஒரே ஒரு ஃபார்முலா GP by sales into 100 ல இருந்தா இவ்வளவு துடுப்பு எடுத்துருக்கேன். நீ தோற்ற பட்சம் தான். என்னென்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? GP by sales is equal to 100. GP by sales into 100 is equal to GP ratio. GP ratio is 40%. Cost of goods sold ratio 60%. Gross profit by gross profit ratio. Sales. Gross profit by gross profit ratio. Sales into GPR. Sales into GPR. GP. Sales 10 லட்சம் into 10% போட்டா GP. அதே அப்படியே காஸ்ட் ஆஃப் goods sold சொல்லு. Cost of goods sold divided by cost of goods sold divided by sales into 100. Cost of goods sold ratio. Cost of goods sold divided by cost of goods sold ratio. Sales. மூணாவது sales into cost of goods sold ratio is equal to cost of goods sold. और आंसर क्वेश्चन சொல்ற போலாமா? ஆன்சர் சொல்றியா? ஜஸ்ட் வொர்க் அவுட் பண்ணி. எனக்கு வொர்க் அவுட்னா நீ நம்பர் சொல்ல தேவையில்ல. டிவைட் என்ன பண்ணனும் அப்படி சொன்னா போதும். இப்போ 10,000 டிவைடட் பை 60% சொன்னல, அத சொன்னா போதும். மிச்சத தட்டறத கால்குலேட்டர் பாத்துக்கோ. நீ பாத்துக்க தேவையில்ல. கவனி. உனக்கு கொடுத்திருக்க क्वेश्चन GP ரேஷியோ GP 10,000. என்னது? கிராஸ் ப்ராஃபிட் 10,000. காஸ்ட் ஆஃப் goods sold ரேஷியோ 72%. ஃபைண்ட் அவுட் சேல்ஸ்னு ஒன்றை கேட்டிருக்கான். எக்ஸாம்ல 2 மார்க் 1 மார்க் கேட்டிருக்கான். கண்டுபிடிக்கலாம் முடியாதா? அடுத்த நாளும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஒரு விஷயம். என்னது? காஸ்ட் ஆஃப் goods sold ஒரு ரேஷியோ இருக்கா சார்னு கேட்பான். காஸ்ட் ஆஃப் goods sold ஒரு ரேஷியோ இருக்கான்னு கேட்பான். காஸ்ட் ஆஃப் goods sold ரேஷியோ இஸ் நதிங் பட் 100 minus GP ரேஷியோ. GP ரேஷியோ இஸ் நதிங் பட் 100 minus காஸ்ட் ஆஃப் goods sold. எப்படி PVR BCR மார்ஜினல் காஸ்டிங் படிச்சோம்ல, தெரியாதவங்க நான் அப்புறம் சொல்றேன். சரி, 72% காஸ்ட் ஆஃப் goods sold ரேஷியோவா? அப்ப எத்தனை பர்சன்டேஜ் இது? அப்ப 10,000 ங்கிறது GP by GP ரேஷியோ போடணுமா? சேல்ஸ். போடா சேல்ஸ். 35,714. எத்தனை ஃபார்முலா அஜெக்ஷன் நான் படிச்சிருக்கோம்? GP ரேஷியோ தான் சரி. எத்தனை ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம்னு கேட்டேன். முதல்ல broad classifications. ஏய், இந்த GP ரேஷியோல எத்தனை ஃபார்முலா படிச்சிருக்கோம்னு கேக்குறேன். GP இது காஸ்ட் goods sold. அப்புறம் ரெண்டு GP ரேஷியோ மொத்தம் 6 ஃபார்முலா படிச்சிருக்கோம். GP by sales into 100 is equal to GPR. GP by GPR sales. Sales into GPR GP. Cost of goods sold by sales into 100
Cost of goods sold ratio. Cost of goods sold ratio. Cost of goods sold by cost of goods sold ratio. Sales. Sales into cost of goods sold ratio. Cost of goods sold. Cost of goods sold 70% na sale GP ratio. 30%. Cost of goods sold ratio 70% na GP ratio. 30%. அப்போ 100 minus GP ஆ cost of goods sold ratio. 100 minus cost of goods sold ratio. GP ratio. மொத்தம் 8 ஃபார்முலா படிச்சிருக்கோம். எதுவும் எதை வச்சு? GP ratio. புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்து நம்ம பார்க்க போற ரேஷியோ net profit ratio. என்ன ரேஷியோ? Net profit. Net profit by sales into 100 is equal to net profit ratio. கரெக்ட்டா? இதை படிச்சிருப்ப. net profitங்கிறது என்ன? gross profit carry forward பண்ணிட்டு other incomes போட்டு indirect expense போட்டு வர profit net profit of the organization. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சொல்லலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோ. financial statementsல P&L balance sheet ரெண்டா பிரிக்கிறோம்ல. P&L will show the financial result of the company. P&L will show the Financial. balance sheet will show the financial status. Financial status. Status எங்க காட்டும்? Balance sheet காட்டும். Financial position எல்லாமே balance sheet. Financial status or financial position balance sheet. Financial result Trading. Financial result trading P&L தான் காட்டும். அதுல tradingல வர gross profit shows the product profitability. Gross profit shows what? Product profitability. இது business profitability or organizational profitability. Net profit shows the organizational profitability. Gross profit shows the product profitability. சரி இப்போ நான் ஆன்லைன் நான் ஒரு ஷேர் வாங்குறேன். ஷேர்ல ப்ராஃபிட் 350 ரூபாய் பார்க்குறேன். இது அந்த ஷேரோட ப்ராஃபிட். அதை நான் வெளில எடுத்து கேஷாக ரிலீஸ் பண்ணோம்னா நான் புரோக்கர் கமிஷன் கொடுக்கணும். அவன் 20 ரூபாய் எடுத்துப்பான். அப்போ 330 தான் என்னோட ப்ராஃபிட். ஆமாண்ணா இல்லையா? நான் 350 போதா 350 அந்த ஷேர் வித்ததுல ப்ராஃபிட். எனக்கு எவ்வளோ கிடைச்சது? 330. அப்போ வித்தா அவன் கமிஷன் போய்டும் இல்லை வித்ததுக்கு. அப்போ எனக்கு 330. அப்போ கமிஷன்லாம் போக சொல்றதா நம்ம என்ன ப்ராஃபிட்? நெட் ப்ராஃபிட் which shows the organizational profitability. அப்போ நெட் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100 உனக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும்? நெட் ப்ராஃபிட் ரேஷியோ which shows what உன்னோட டோட்டல் டர்ன்ஓவர் that is 10 lakhல உனக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ நிக்குதுன்னா 50000 ரூபாய் நிக்குது. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 5% உனக்கு ப்ராஃபிட். அப்போ எப்படி நான் டர்ன் ஓவர் பண்ணா மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் நிக்குது? 5% மொத்தமா நிக்குது. 10% வந்து ஜிபி பார்க்குறேன். அப்புறம் மிச்ச எக்ஸ்பென்ஸ்லாம் போய் எனக்கு எத்தனை பர்சன்ட் நிக்குது? 5% வந்து எனக்கு நெட் ப்ராஃபிட் நிக்குது. கரெக்டா ராஜா? 10 lakh சேல்ஸ் 1 lakh ஜிபி. 1 lakh ஜிபி எடுத்து இங்க போட்டுக்கோ. அதர் எக்ஸ்பென்ஸ் போட்டுக்கோ. 50000 ரூபாய். இப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 50000 ரூபாய் டிவைடட் பை சேல்ஸ் 10 லட்சம் ரூபாய் போட்டுனா எத்தனை பர்சன்டேஜ்? 5% நெட் ப்ராஃபிட். சேம் வே சொல்லு பாப்போம் ராஜா. நெட் ப்ராஃபிட் பை நெட் ப்ராஃபிட் ரேஷியோ is equal to sales. சேல்ஸ் இன்டு NPR. NP. இதுல இருந்து அந்த மாதிரி 4 ஃபார்முலா கிடையாது. இதுல இருந்து 10 ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். ஏன்னா இருக்கு நிறைய வந்துருச்சு. NP by sales into 100 net profit ratio. Net profit by net profit ratio sales. எப்படி சார்? இந்த net profit இங்க எடுத்துருவா, sales அங்க எடுத்துருப்போம். அப்போ 10000 50000 net profit. Sales 10 லட்சம் ரூபாய். 50000 divided by 10 லட்சம் into 100 போட்டா 5%. 50000 net profit divided by 5% போட்டா total sales கிடைக்கும். Divided by percentage போட்டா என்ன ஆயிடும்? amount increase ஆயிடும். total sale கிடைச்சிடும். total sale 10 லட்சம் into 5% போட்டு திருப்பி net profit கிடைச்சிடும். இது மூணும் ஒரே ஃபார்முலா திருப்பி ரிவர்ஸ் அடிக்கிறது தான் வேற ஒண்ணும் இல்ல. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும். இதே எடுத்து வந்து நீங்க போட்டு அதான் எடுத்து போனா அது கிடைக்கும்ன்றது ஒரே ஃபார்முலா ஒயிட் அடிக்கிறது தான். புதுசா இது கண்டுபிடிக்கல. இப்போ சார் அங்க ஜிபி ரேஷியோக்கு ஆப்போசிட்டா ஒரு ரேஷியோ சொன்னீங்க. என்ன ரேஷியோ? இங்க ஏதாவது ரேஷியோ இருக்கா சார்? இருக்கு. நான் ஒரு நம்பர் வச்சிருக்கேன். அதுக்கு பேர் தான் ஆப்பரேட்டிங் ரேஷியோ. என்னது? ஆப்பரேட்டிங் ரேஷியோ which includes all the operating cost, whether direct cost, direct cost எல்லா காஸ்டும் வந்துரும். பட் ஃபினான்ஸ் காஸ்ட் வராது. பட் என்ன காஸ்ட் வராது? ஃபினான்ஸ் காஸ்ட் வராது. ஃபினான்ஸ் காஸ்ட் இஸ் சம்திங் attributable to the ஃபினான்ஸ் காஸ்ட்ங்கிறது என்னது? உனக்கு இன்ட்ரெஸ்ட் லோன் அந்த காஸ்ட் வராதுன்னு வச்சுக்கோ. இப்போதைக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ ஆப்ரேட்டிங் ரேஷியோ பற்றி பட் நீ அந்த லெவலுக்கு குழந்தைங்க வேணாம். இப்போதைக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இன்க்ளூடுங்கிற மாதிரி வச்சுக்கோ. நான் ஏன்னு சொல்கிறேன். ஆப்ரேட்டிங் ரேஷியோ இஸ் நத்திங் பட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை Sales. இங்க ஒரு காஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருப்பல, இங்க ஒரு காஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருப்பல. டோட்டல் பண்ண என்ன காஸ்ட்? டிவைடட் பை சேல்ஸ் டோட்டல் டிவைடட் பை Sales. அப்போ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 5% னா ஆப்பரேட்டிங் காஸ்ட் 25%.
நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 5%. நான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ 95%. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 10% னா ஆப்பரேட்டிங். அப்போ உன்னை கேட்பான் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லணும். நெட் ப்ராஃபிட் ரேஷியோ should be higher. No operating profit. கரெக்ட்டா இல்லையா? நெட் ப்ராஃபிட் should be Higher. அதிகமா இருக்கும். நெட் ப்ராஃபிட் ஆமானா இல்லையா? நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமா இருக்கும். அப்ப ஆப்பரேட்டிங் ரேஷியோ ஜிபி ரேஷியோ அதிகமா இருக்கணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். அப்பதான் கம்பெனி ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கும். அது பேர் தான் என்னது? ப்ராஃபிட். ஆமானா இல்லையா? அப்போ என்னைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இது உன்னோட ரைட் சைடு ஆஃப் தி ஃபினான்ஷியல்ஸா, இது உன்னோட ரைட் சைடு நம்மளோட கண்ட்ரோலே கிடையாது. லெஃப்ட் சைடு தான் நம்ம கண்ட்ரோல். அப்போ லெஃப்ட் கை தான் நம்ம காஸ்ட்டை தான் நம்ம குறைக்கலாமே தவிர ரைட் சைடு நம்ம என்ன பண்ண முடியாது, டிட்டர்மினே பண்ண முடியாது. நீ ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அதை வாங்குறதுக்கு கஸ்டமர் வரணும். ஆமானா இல்லையா? அப்போ சேல்ஸ் எல்லாமே யார் கையில இருக்கு? எக்ஸ்டர்னல் மார்க்கெட் கையில இருக்கு. லெஃப்ட் சைடு தான் நம்மளோட காஸ்ட் வேணா நம்மளால என்ன பண்ண முடியும், ஏத்தியோ குறைச்சிக்கோ நம்மளால முடியும். அப்ப நம்ம லெஃப்ட் சைடு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். சோ தட் டு earn a huge profit. ரைட் சைடு வச்சு தான், ரைட் சைடு தான் ஆப்வியஸா ப்ராஃபிட் கிரியேட் ஆகுது. ஆனா ரைட் சைடு யார் கண்ட்ரோல்ல இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. லெஃப்ட் சைடு தான் யார் கண்ட்ரோல்ல இருக்கும், நம்ம கண்ட்ரோல். அப்ப டெபிட் சைடு நம்மளோட லெஃப்ட் சைடு தான் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். சோ தட் அதே எந்த சேல் மார்க்கெட் நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாலும் நம்ம என்ன பார்க்கலாம், ப்ராஃபிட் பார்க்கலாம். சரி, இப்போ NP ரேஷியோக்கு ஆப்போசிட் ரேஷியோ என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஆப்பரேட்டிங் ரேஷியோ. NP ரேஷியோ 5% னா ஆப்பரேட்டிங் ரேஷியோ 95%. NP ரேஷியோ 10% னா ஆப்பரேட்டிங் ரேஷியோ. அப்போ ஆப்பரேட்டிங் காஸ்ட் பை சேல்ஸ் இன்டு 100 ஆப்பரேட்டிங் ரேஷியோ. ஆப்பரேட்டிங் காஸ்ட் பை ஆப்பரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ சேல்ஸ் இன்டு ஆப்பரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. இப்போ பாரு, GP ரேஷியோ மைனஸ் NP ரேஷியோ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். will give you expense ratio. GP ratio will give minus NP ratio. இங்க எத்தனை % GP ratio? 10%. இங்க எத்தனை % NP ratio? 5%. அப்ப ரிவர்ஸ் டிஃபரன்ஸ் எத்தனை %? 5%. that will be your indirect expense part. செக் பண்ணி பாரு. 50,000. ஆமானா இல்லையா? அப்போ GP ratio minus NP ratio will give you indirect expense ratio. கரெக்டா ராஜா? அப்ப மொத்தம் ஒரு திட்ட ஒரு இந்த ரெண்டு இடத்துல மட்டுமே இதெல்லாம் ரிப்பீட், எல்லாமே ரிலேட்ஸ் டு சேல்ஸ், எல்லாமே ரிலேட்ஸ் டு சேல்ஸ். ஃபார்முலாஸ் முடிச்சாச்சு. அப்ப மொத்தமா ஃபார்முலா லிஸ்ட் அவுட் பண்ணலாமா? GP by sales into 100 என்ன ராஜா? GP ratio. GP ratio கரெக்ட்டா? GP by GPR sales into GPR GP. net profit sorry cost of goods sold by sales Cost of goods sold ratio. Cost of goods sold by cost of goods sold ratio. Sales into cost of goods sold ratio. Cost of goods sold. Correct Raja? Okay. 1 minus cost of goods sold ratio. Gross profit ratio. Gross profit ratio. 1 minus GP ratio. Cost of goods sold ratio. 1 minus GP ratio. Cost of goods sold ratio. இதெல்லாம் மேல பார்த்தது. That is trading ல பார்த்தது. P&L ல பார்த்தது net profit by sales into 100. Net profit ratio. Net profit ratio. Net profit by net profit ratio. Sales. Net sales into net profit ratio. Net profit. 1 minus net profit ratio. Operating profit ratio. Operating cost ratio. That is operating ratio கூட சொல்லிக்கோ. கரெக்ட்டா? Operating cost divided by sales into 100. Operating profit ratio. Operating cost divided by operating cost ratio. Sales into operating cost ratio. 1 minus operating cost ratio. Net profit ratio. Net profit ratio minus GPR. Sorry, GPR minus NPR. Expense ratio. Expense, that is indirect expense ratio. After, நல்லா புரிஞ்சுக்கோ, after இந்த இன்கம் செட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் வர இன்கம்ங்கிறது செட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் வர ரேஷியோ தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அப்புறம் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ பிளஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அவ்வளோதான், பாயிண்ட் முடிச்சிட்டான் பையன். நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 5, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 10. 5 5 10 ஜிபி ரேஷியோ. 10 minus 5 5னா 5 plus 5 10. அப்ப நெட் ப்ராஃபிட் ரேஷியோ பிளஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஓவரா புரியுதா? இது என்ன ரேஷியோ? ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். எல்லாமே ப்ராஃபிட் இன் ரிலேஷன் டு சேல்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இன் ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மென்ட். இப்போ GPR minus indirect போட்டா net profit கிடைச்சிரும்னா என்ன ராஜா? GPR minus indirect expense ratio போட்டா NPR கிடைச்சிரும்னா GPR minus indirect expense ratio போட்டா வந்துருதா? இப்ப தானே எழுதிருக்கேன்.
NPR கிடைச்சிடும். GPR minus indirect expense ratio போட்டாலும் NPR கிடைச்சிடும். ஓ சிம்பிளா பாருங்க. GP minus indirect expense is equal to net profit. அப்ப GPR minus indirect expense ratio is equal to net profit ratio. எல்லாத்தையும் by sales into 100 by sales into 100 by sales into 100 போடுறதே தவிர மற்றபடி மூணு சேம் ரிலேஷன் தான். நான் ஏதாவது புதுசாக எடுத்துருக்கேன்னா இதில் இது அப்படியே பாரு, இது அப்படியே இங்கே எடுத்துட்டு போனீங்கன்னா GPR is equal to net profit ratio plus indirect expense ratio, which is nothing but gross profit is equal to net profit plus indirect expense. கரெக்டா? இதெல்லாம் அப்படியே ஒரே ஃபார்முலா ஒரே புதையல் உள்ள மட்டும் தான். சரி கவனி. சோதிச்சு பார்த்துருவோமா? ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ 40%. ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ 40%. indirect expense ratio 30%. Find out GP. NP வந்துட்டு 60%. எனக்கு தெரியாது ராஜா. ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ 40% ராஜா. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 30%. ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ வந்து NPR வந்துரும். NPR வந்து 60%. 60 plus NPR plus indirect போட்டா GPR வந்துரும். ஆமா. 40% ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்ப NPR வந்து 60%. 40% ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா NPR 60%. அப்ப indirect expense NPR ல ஆட் பண்ணா GP 90%. GP வந்துரும். நான் வேற ஐடியா சொல்லவா? 60% ஆப்ரேட்டிங் காஸ்ட், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 30%. அப்போ 10% காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ, 90% GP ரேஷியோ. புரியல, கவனி. மொத்த காஸ்ட் ஆப்ரேட்டிங் காஸ்டா அது எத்தனை பர்சன்டேஜ்? 40%. அதுல இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? அப்ப 10% டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், which is nothing but cost of goods sold. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் 10 கிடைச்சிருமா? அப்ப GP 90. இப்படி சொல்லலாம். ஆப்வியஸா நல்ல திங்கிங், பட் திங்கிங் தான் மேட்டர். நான் என்ன சொல்லுவேன், இப்படி கொடுப்பேன். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ 40, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 30, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இஸ் ஈக்குவல் டு 10,000 கொடுப்பேன். ஃபைண்ட் அவுட் சேல்ஸ்ன்னு கேட்பேன். ஆன்சர் சொல்லணும். 10,000 divided by 90%, 10% is equal to 6. எப்படி சார் சொன்னீங்க? இது 40 தான், இது 30 போக மீதி 10 காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கொடுத்துட்டேன், டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ பண்ணினா சேல்ஸ் கிடைச்சு. அண்டர்ஸ்டாண்டா? புரியுதா? வேற ஒரு சம் சொல்லவா? NP ரேஷியோ 20%. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ 80%. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? ஏய் ஆன்சர் 0 டா. என்னடா நீ இங்க பாருடா. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ என்ன? GP 820. GP NP சேம்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 0. முடிஞ்சு போச்சு. அவனா இல்லையா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ டக்குனு உன் மைண்ட் என்ன தெரியுமா வரும்? பண்ணணும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் உல்டா போடு. நான் வேணே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கொடுத்துருக்கானா, அதுக்கு தேவையில்லாத ரேஷியோ. அதுக்கு நம்ம என்ன ரேஷியோ போடணும்? எப்பயுமே இங்க இருந்து இங்க வரணும்னு வச்சுக்கோ. இப்படி ஒரு பாதை போட்டுருப்பான். அந்த பாதையில வந்தீங்கன்னா வந்துடலாம். அதுக்கு டேரக்டா இப்படி வந்தாலும் என்ன பண்ணிடலாம், அந்த பாதை அந்த இடத்துக்கு போயிடலாம். அவன் என்ன பண்ணிப்பான், எக்ஸாம்பிள் GP ரேஷியோன்னு ஒரு கொடுத்துருப்பான். அதை GP-யா பார்க்கக்கூடாது. நம்ம கண்ணுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ தெரியும். ஆன்சர் எல்லாத்துலேயும் டக்கு 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 டக்குன்னு வரும். அதை GP-யா பார்க்குற வரையும் நீ 4 ஸ்டெப் போட்டு தான் ஆன்சர் கொண்டு வருவேன். அந்த GP-யை GP is equal to 30 கொடுக்காம அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் equal to 70 பாரு, உனக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். இந்த இடத்துல நீ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ 80 இருக்கு. என்னடா NPR க்கும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோக்கும் சம்பந்தமே இல்லை நீ நினைப்ப. சம்பந்தப்படுத்துறது தான் உன் வேலை. NPR 20, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ 80, காஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட்டா மாத்தினா 20. அப்ப GP NP-யும் சேமா இருக்கு. அப்ப there is no indirect. கிராஸ் ப்ராஃபிட் 10,000 ரூபாய், நெட் ப்ராஃபிட் 10,000 ரூபாய். அப்ப என்ன காஸ்ட் இல்ல? இன்டைரக்ட் காஸ்ட் இல்ல. கரெக்டா ராஜா? Cost of goods sold ratio 40%. Operating cost ratio 70%. Find out
இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 30% ஆனா 30%. Find out net profit. Net profit ratio 30%. எப்படி இது 70 தான், இது 30. இதுக்கு 70 க்கு 40 க்கு உள்ள 30 தான் இன் டிஃபரன்ஸ். 70% 40% காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோனா 60%. அப்ப எப்படி நம்பர் போடலாம்? 100 ரூபாய் சேல், 40 ரூபாய் காஸ்ட், 60 ரூபாய் ப்ராஃபிட். 60 ரூபாய் ப்ராஃபிட் இங்க எத்தனை வந்தீனா ஆப்பரேட்டிங் காஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் ஆகும்? 70 ரூபாய். அது ஆல்ரெடி 40 ரூபாய் காஸ்ட் இங்க போட்டாச்சு. அப்ப மீதி 30 ரூபாய் போகுது. அப்ப 30 ரூபாய் நெட் ப்ராஃபிட். அப்ப நெட் ப்ராஃபிட் டு சேல்ஸ் போட்டா 30%, indirect expense to sale போட்டா 30%, gross profit போட்டா 60%, cost of goods sold போட்டா 40%. மேட்டர் முடிஞ்சது. இதுல ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள் மேட்டர், ஆனா பெருசா நம்ம ட்ரீட்மெண்ட் நினைச்சுப்போம். ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 10,000 more than closing stock. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கண்டுபிடிக்க விட மாட்டாரா, நம்ம சுத்த விடுறாராம். எப்படி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் சொல்லாம பர்ச்சேஸ் 10,000, ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 10,000 more than closing stock. Assume opening stock is 10,000 more than closing stock is 0 எடுத்துக்கோ. அப்ப opening stock எவ்வளவு? 10,000 add purchase minus 0 முடிஞ்சு போச்சு. If closing stock is 10,000 more than opening stock னு நினைச்சுக்கோ. Assume opening stock is 0. அப்ப closing stock என்னவா இருக்கும்? 10,000. அப்ப 0 plus purchase minus 10,000. ஆன்சர் கிடைச்சிடும். அது சார் இது 10,000 இருந்துச்சுன்னா அது என்னவா இருந்திருக்கும், அது 5,000 இருந்தா இது என்னவா இருந்திருக்கும், குழப்பிக்காத. இஃப் சம்திங் இஸ் மோர் தேன் சம் அமௌண்ட் ஆஃப் அதர் திங் கம்பேர் பண்ணி சொன்னான்னா ஏதோ ஒரு சம்திங் என்னன்னு எடுத்துரு, அதர் திங் ஈஸியா வந்துடும். ஓகேவா? இப்போ closing stock is 10,000 more than purchase. 10,000 more than purchase is 0. Closing stock 10,000. Opening stock அப்படியே போட்டா opening minus closing போட்டா purchase கிடைச்சிடும். or cost of goods sold கிடைச்சிடும். அப்ப நீ குழப்பிக்காத, ஏதோ ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது if 10,000 more than closing stock னு சொன்னான்னா closing stock என்னன்னு எடுத்துக்கணும்? 0. எதை கம்பேர் பண்ணிருக்கானோ அது என்னன்னு போட்டுறணும்? 10,000. மேட்டர் முடிஞ்சு. நீ எது பண்ணி ஒரி பண்ணி பெருசா திங்க் பண்ணக்கூடாது. இது 30,000 இருந்தா 40,000 இருக்குமே, அப்ப 40,000 இருந்தா 50,000 இருக்குமே, நம்பர் கரெக்டா வராதே. ஒரு பக்கத்தை 0 எடுத்துக்கோ, இன்னொரு பக்கத்தை 10,000 எடுத்துக்கோ. ஏன்னா நெட் டிஃபரன்ஸ் மட்டும் தான் என்ன ஆக போகுது, கடைசியா ஆட் ஆக போகுது காஸ்டா. கரெக்டா இல்லையா? ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் செட் அப் பண்ணி டிஃபரன்ஸ் தான் என்ன ஆக போகுது, ஆட் ஆக போகுது. அது டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா ஒரு இது 0 இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எதோட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு? இன் ரிலேஷன் டு சேல்ஸ். அடுத்து என்ன பார்க்க போறோம் நம்ம? இன் ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட். Good. Profitability ratios in relation to investment. First one, return on investment. First one enna Raja? Return on investment. Investment ங்கிறது என்ன? Capital required. Investment ங்கிறது என்ன? Loan, debentures, equity, சொல்ல வேண்டியது தோனி. லோன், ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ், டெபிச்சர்ஸ் வாய்க்கு வந்து அடிச்சு விடக்கூடாது. இதெல்லாம் தான் உங்களோட கேபிட்டல். என்னது? ஈக்விட்டி, ரிசர்வ்ஸ், ப்ரிஃபரன்ஸ், டெபிச்சர்ஸ், லோன், இதெல்லாம் தான் உங்களோட கேபிட்டல். இப்போ ஒரு பிசினஸ் நடத்துற எக்ஸ் ஒரு பிசினஸ் நடத்துற எக்ஸ்னு ஒரு பிசினஸ், சரியா? அந்த பிசினஸ்ல இருந்து ஒரு ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட் எந்த கேபிட்டலா இருக்கும்? இந்த கேபிட்டலா இருக்கும். இந்த கேபிட்டல்லயே ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிலையன்ஸ் லிமிடெட் அப்படி பணத்தை போட்டேன். இந்த கேபிட்டல் 1 lakh வச்சு மொத்தம் எத்தனை லட்சம் இருக்கு? 5 lakhs. அந்த 3 lakhs இன்வெஸ்ட் அவுட் சைட். அப்போ ஓம் பிசினஸ்ல நீ எவ்வளவு தான் போட்டிருக்க? 2 lakhs. ஓம் பிசினஸ்ல நீ எவ்வளவு தான் போட்டிருக்க? 2 lakhs. அப்போ இந்த கம்பெனில இருந்து ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச சம்பாதிச்சிருப்பல, அந்த ப்ராஃபிட் 2 lakhs சம்பாதிச்சதா 5 lakhs சம்பாதிச்சதா?
இந்த பிசினஸ் வந்து 2 lakh இந்த எக்ஸ்னு ஒரு பிசினஸ் இருக்குல்ல, அந்த பிசினஸ்ல இருந்து வர ப்ராஃபிட் இந்த 5 lakhs 3 lakhs வேற ஒரு பிசினஸ் ரிலையன்ஸ் கொடுத்துட்டல. அப்ப இந்த பிசினஸ்ல எவ்வளவு தான் போட்டுப்ப? 2 lakhs. அந்த 2 lakhsல இருந்து சம்பாதிச்சது தான் இந்த ப்ராஃபிட். அப்ப 2 lakhs தான் நீ எடுத்துப்ப. ஆமானா இல்லையா? அப்போ அந்த 2 lakhsக்கு பேர் தான் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். 2 lakhs பேர் தான் இது கேபிட்டல் எம்ப்ளாய்ட். சரி, கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா என்ன, நெட் வொர்த்னா என்ன, அதுக்கு நான் பின்னாடி வரேன். அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா என்ன, நெட் வொர்த்னான்றதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எதுக்கு தான் போடணும்? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அப்படின்னா என்ன, டோட்டல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த 5 லட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அவுட் சைடு கம்பெனில போட்டுருக்கு, இந்த கம்பெனில இல்லை. ஸோ அதை மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? கேபிட்டல். சார் வாட் இஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், வாட் இஸ் நெட் ஒர்த், வாட் இஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்ங்கிறது நான் பின்னாடி வரேன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல கீழே என்ன எடுத்துக்கணும்? கேபிட்டல் எம்ப்ளாய்ட், which means what? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன் திஸ் பிசினஸ் அதை எடுத்துக்கோ. மேல என்ன எடுத்துக்கணும்? இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ட் டெபிச்சர்ஸ் இருக்கானா இல்லையா? டெபிச்சர்ஸ் இருக்கானா இல்லையா? ஆமானா இல்லையா? லோன் இருக்கானா இல்லையா? அப்ப அவங்களுக்கான இன்கம் சேர்த்து தானே எடுத்துக்கணும். அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ், that is EBIT. That is EBIT by capital employed தான் உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபண்ட் சொல்லு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி PAS divided by capital. earnings available to equity shareholder by capital employed. Equity share. Share capital plus reserves and surplus. Share capital and reserves and surplus. கரெக்டா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கரெக்டா தானே? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ராஃபிட் அவனோடது. இந்த ரெண்டுத்துக்கும் மேல இருக்கிறது ப்ராஃபிட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இதுதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. என்ன அஜய் கிருஷ்ணா? ஏன் சார் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எடுத்துக்கணும்? ஏன் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எடுத்துக்கணும்? அவனோட கேபிட்டல் இன்க்ளூட்ஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தான். அதே சேர்த்து தானே நீ கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ற. நீ ரிசர்வ்ஸ் டிவிடெண்டா கொடுத்துருந்தீங்கன்னா அது பிசினஸ்ல இருந்திருக்காதுல்ல. அப்போ இவனோட சொத்து தானே அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். எனக்கு கொடுக்க வேண்டியதானே கொடுக்க பண்ணி வச்சிருக்க. அப்ப அது யார் காசு தான்? மனசுலாயோ பேகுராம்ஜி. இது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. சரி, இதில் வச்சு என்ன சார் கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் ஒரு நார்மல் பர்சன்டேஜ், இதெல்லாம் பெருசாக நீ கண்டுபிடிக்க கிடையாது. இனிமேல் இப்போ சொல்கிற ரேஷியோலாம் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் PE ரேஷியோ கேள்விப்பட்டிருக்கியா? PE ரேஷியோ. P relationship between the market price of the shares and its earnings. சரி, PE ரேஷியோ ரொம்ப சிம்பிள் சார். மார்க்கெட் பிரைஸ் MPS by EPS. Market price of the share divided by market price of the share is 20 rupees. Earnings 5 rupees. அப்போ 20 by 5. அப்போ EPS PE ரேஷியோ. Which means what? அதான் நம்மளோட பார்த்தி நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். விச் மீன்ஸ் வாட்? 4 கண்டுபிடிச்சுனா முக்கியம் கிடையாது. எப்படி லிவரேஜ் 3 கண்டுபிடிச்சு நம்ம அப்படி முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். அதோட இன்டர்பிரிட்டேஷன் தான் மீனிங்கிற மாதிரி இந்த 4க்கு மீனிங் என்ன? அப்படியே பை ஃபார் எவரி 4 rupee the investor is invest, they will expect a return of ₹1. அப்படின்னா அப்போ PE ரேஷியோ அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா சொல்ல போகும் ஒரு கம்பெனிக்கு? சொல்லு, நீ சொல்லு. இப்போ 50 ரூபா போட்டு 1 ரூபா கிடைக்கணும்னு நினைப்பியா, 10 ரூபா போட்டு 1 ரூபா கிடைக்கணும்னு நினைப்பியா? அப்போ PE ரேஷியோ should be minimal. இப்போ நீ டிசைட் பண்ணலாம் PE ரேஷியோ. இப்போ உன்னால டிசைட் பண்ண முடியாது PE ரேஷியோ கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா. ஏன்னா தெரியாது. ஏன்னா டிவைட் பண்ணி ஃபார்முலா மட்டும் தான் போடுறேன். ஆன்சர் வந்துடும், PE கிடைச்சிடும். PE கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமான்னு நீ டிசைட் பண்றதுக்கு இது PE யோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பை 1 போட்டுக்கோ. which means what? 4 rupees இன்வெஸ்ட் பண்ணா 1 rupee கிடைக்குது. இன்னொரு கம்பெனியோட PE ரேஷியோ 10 rupees இன்வெஸ்ட் பண்ணா 1 rupee கிடைக்குது. உனக்கு 2 கடை இருக்கு. 4 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 1 ரூபா தரா, 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 1 ரூபா தரா. நீ எவன்ட்ட போவே? 4 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா. அப்ப இவனோட PE ரேஷியோ தான் பெட்டர். அப்ப PE ரேஷியோனா என்னது? PE ரேஷியோட அந்த நம்பர் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் நீ? PE ரேஷியோ இப்போ 5 வந்துச்சுனா என்ன? பை 1 போட்டுக்கோ. 5 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 1 ரூபா கிடைக்கும். PE ரேஷியோ 8 னு என்ன அர்த்தம்? 8 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 1 ரூபா. PE ரேஷியோ 35 னு இருக்கு. 35 rupees இன்வெஸ்ட் பண்ணாதான் உனக்கு 1 rupee கிடைக்கும். 1 rupee கிடைக்கும்னு சொல்லலாம். earnings னு சொல்றோம். கம்பெனி அவ்வளவுதான் ஏர்ன் பண்ணுது. எனக்கு எவ்வளவு கொடுப்பான்னு சொல்ல முடியாது. இது earnings ஆ டிவிடெண்டா? earnings எவ்வளவுதான்? 1 ரூபாய் தான். அது மொத்தம் எனக்கு தான் கிடைக்க போகுதுன்ற அசம்ப்ஷன். அது டிவிடெண்டா டிக்ளேர் பண்றான் பண்ணலங்கிறது அடுத்த விஷயம். நான் 40 ரூபாய் போட்டேன்னா நான் 4 ரூபாய் காசு கொடுத்தேன்னா எவ்வளவு சம்பாதிக்கிறான்?
ரூபாய் என் பேர்ல சம்பாதிச்சு கொடுக்குறான். இங்க 10 ரூபா கொடுத்தா தான் 1 ரூபா சம்பாதிக்கிறான். அப்ப இதுதான் பெட்டர், 4 ரூபா தான் பெட்டர். அப்ப பி ரேஷியோட அண்டர்ஸ்டாண்டிங் வருதா? இப்போ அடுத்தது earnings will be divided into 2, which is dividend இன்னொன்று retention. கரெக்டா ராஜா? இப்போ earnings 10 ரூபா, 6 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறேன். அப்ப 4 ரூபாய். அப்ப earnings EPS எவ்வளோ? 10 rupees. டிவிடெண்ட் எவ்வளோ? 6 rupees. ரிட்டென்ஷன் எவ்வளோ? 4 rupees. இப்போ EPS that is PE ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு எதை எடுத்துப்பேன்? earnings 10 ரூபாய் எடுத்துப்பேன். அப்ப 100 ரூபாய் ஷேர் 10 ரூபாய், அப்ப 10 rupees. that is 10 rupees போட்டா எவ்வளவு கிடைக்கும் earnings? 20 rupees போட்டா 2, 30 rupees போட்டா 3, 100 rupees போட்டா 10. அவ்வளவுதான். 1000 rupees போட்டா 100. அவ்வளவுதான். 10 ரூபாய் போட்டா 1 ரூபாய் கிடைக்கும். அதான் கான்செப்ட். இது பி ரேஷியோ. அதை நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம்? earnings. அந்த earnings 10 ரூபாயில ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறான்றது தான் டிவிடெண்ட், கொடுக்காம அவனே வச்சுக்கலாம்ங்கிறது ரிட்டென்ஷன். இதை பத்தி தான் நம்ம டிவிடெண்ட் டிசிஷன் பாலிசியில படிச்சோம். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எத்தனை பர்சன்டேஜ் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, DPS by EPS. ரொம்ப சிம்பிள். 10 ரூபாய் 6 ரூபாய் கொடுக்குறான். அப்ப 60% பே அவுட். எத்தனை பர்சன்ட் பிடிச்சி வச்சுக்கிறான்? அப்ப 60% பிடிச்சி வச்சுக்கிறான்னா, அப்போ 60% கொடுக்குறான்னா 40% பிடிச்சி வச்சுக்கிறான். 70% கொடுக்குறான்னா 30% பிடிச்சி வைக்கிறான். 80% கொடுக்குறான்னா 20% பிடிச்சி. அப்ப இது எப்படி சார் ஃபார்முலாவா சொல்லணும்னா என்ன சார் சொல்லலாம்? 6/10. 6 பேர் என்ன? டிவிடெண்ட் பர் ஷேர். டிவிடெண்ட் பை 10 ரூபாய் பேர் என்ன? earnings per share. DPS by EPS into 100. If dividend payout ratio is 20%, retention ratio is 80%. இது 40, இது 60, இது 50, இது 70, இது 50, இது 70, இது 30. இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்ன ரேஷியோ? DPS க்கும் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. இது பேர் என்ன? டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ க்கும் ரிட்டென்ஷன் ரேஷியோ க்கும் உள்ள வித்தியாசம். 1 minus dividend payout ratio, retention ratio. 1 minus retention ratio, dividend payout ratio. கரெக்டா ராஜா? இப்போ சார் நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், 100 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ், 10 ரூபாய் earnings. 10 ரூபாய் earnings, 6 ரூபாய் எனக்கு கொடுக்குறான் டிவிடெண்டா. இப்போ பி ரேஷியோனா நீ என்ன சொன்ன? பி ரேஷியோனா என்ன? 100 மார்க்கெட் பிரைஸ். நீ ஃபார்முலாவே யோசிக்காத. பி ன்னு சொல்லிட்டான், பிரைஸ் பை earnings. பிரைஸ் 100 பை earnings 10 rupees, which means what? 10 rupees போட்டா இது பிரைஸ்க்கும் earningsக்கும் எனக்கு டிவிடெண்ட் தானே சார் கொடுக்குறான். earnings கம்பெனி பார்த்தாலும் எனக்கு என்ன தான் கொடுக்குறான்? டிவிடெண்ட் தானே கொடுக்குறான். அப்ப டிவிடெண்டுக்கும் பிரைஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் போடலாம்ல. அப்போ 100 by 6 MPS by ஆன்சர். 100 by 6 போட்டா 16.66 வருமா? which means what? நான் 16 ரூபாய் போட்டா 1 ரூபாய் டிவிடெண்ட் கொடுப்பான். இன்னொரு கம்பெனில 28 வருதுன்னு வெச்சுக்கோ, 28 போக போட்டா இதான் டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ. என்ன ரேஷியோ? டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ. இது அப்படியே உல்டாவா போட்டா பர்சன்டேஜ் கிடைச்சிரும். 6/100 போட்டா 6%. 6/100 போட்டா என்ன கிடைச்சிரும்? ஏனா 6 rupees டிவிடெண்ட், மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு? 100. அப்ப 6/100 போட்டா 6%, which is nothing but cost of equity formula, dividend by market price into 100. ஆமானா இல்லையா? நான் போய் சொல்லல, கரெக்டானே? அப்போ 1/6% போடு ராஜா. 1/6 போடு சும்மா. 0.166 into 100 போட்டா 16.666. அப்போ 1/KE is equal to dividend yield ratio. அப்போ 1/PE என்ன சார் கிடைக்கும்? 1/PE 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 return on equity. 1/PE என்ன? return on equity. 10 ரூபாய் PE 4 ரூபாய் சொன்னனா, 10 ரூபாய் 20 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ், 5 ரூபாய் 20 ரூபாய் ஷேர், 5 ரூபாய் டிவிடெண்ட் earnings சொன்னனா. அப்ப 20/5 என்ன சொன்ன? 4 ரூபாய். 4 1 ரூபாய், 4 ரூபாய் போட்டா 1 ரூபாய் கிடைக்கும். அப்ப 1 ரூபாய் கிடைக்கணும்னா 4 ரூபாய் போடணும். ரிவர்ஸ்ல மாத்து ஃபார்முலாவை. 1 ரூபாய் கிடைக்கணும்னா எவ்வளவு போடணும்? 4 ரூபாய். அப்ப earnings by investment வந்துருதா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஏனா EPS ங்கிறது இங்க EPS தான போட்டுக்கற.
EPSங்கிறது available only to earnings available to shareholder தான EPS எடுத்துப்போம். earnings மேல வச்சுக்கிற டிவிடெண்ட் கீழ பிரைஸ் ஷேர் ஆஃப் ஈக்விட்டி போடுற அப்ப என்ன வந்துரும் 1/of return on equity. அப்ப PE 4 கிடைச்சதுனா 1/4 போட்டீங்கன்னா 25% return on equity கிடைச்சிடும். அதே 4 PE நீ வேற மாதிரி டிட்டர்மைன் பண்ணலாம். எப்படி 4 பத்திரிக்கை அப்ப 4 ரூபாய் போட்டா 1 ரூபாய் கிடைக்கும்னால நீ என்ன பண்ணிக்கலாம்? KE 10% ன்னு சொல்றேன். KE 40 25% வெச்சுக்கோ. KE 25% வெச்சுக்கோ. which means what cost of equity 25% தான். அத அப்படியே வேற மாதிரி சொல்றேன் பாத்துக்கிட்டே இங்க பாரு. 25% 1/25% போடு. 4 அப்ப மீன்ஸ் வாட் டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ அப்ப 4 ரூபாய் போட்டா 1 ரூபாய் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. டேய் கவனி அப்ப புரியுதா ராஜா? நம்ம என்னடா பார்த்தோம்? அஜய் கிருஷ்ணா ஏதாச்சும் விளங்குதா? நல்லா கவனி ராஜா, திருப்பி சொல்றேன். PE ratio is equal to price, that is market price by earnings. அப்படி எழுதுறது கூட MPS by EPS is equal to 5, which means what 5 ரூபாய் போட்டா 1 ரூபாய் கிடைக்கும். அப்போ 1 ரூபாய் கிடைக்கணும்னா எவ்வளவு போடணும்? 1 ரூபாய் கிடைக்கணும்னா எவ்வளவு போடணும்? 5 ரூபாய் போடணும். return on equity 1/5, that is 20% return on equity. கரெக்ட்டா? அடுத்து dividend yield ratio is equal to dividend, that is market price of the share by dividend. dividend equity இல்ல dividend yield ratio. எப்படி பிரைஸ்க்கு ஈக்விட்டி earningsக்கு பாக்குற, பிரைஸ்க்கு டிவிடெண்ட்க்கு பாக்குற. 10 ரூபாய் சார் 10 என்ன 5 ரூபாய் போட்றியா? அப்ப 25 5 இருக்குமா? இல்ல 50 5 இருக்குமா? 50 10 னா 5 வந்துருமா? சார் 50 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ், 5 ரூபாய் earnings. அப்ப 50 10 என்ன வந்திருது? 5. அந்த 10 ரூபாய் earningsல எனக்கு எவ்வளவு தான் டிவிடெண்ட் கொடுக்குறோம்? 6 ரூபாய் தான் சார் டிவிடெண்ட் கொடுக்குறோம். அப்போ அப்படியே வெச்சுக்கோ. சார் அதுல எனக்கு 5 ரூபாய் தான் சார் டிவிடெண்ட் கொடுக்குறான்னு வெச்சுக்கோ. அப்போ 50 ரூபாய் போட்டா எனக்கு எவ்வளவு தான் டிவிடெண்ட் கிடைக்கும்? 5 ரூபாய். அப்போ 10 அப்ப 10 ரூபாய் போட்டா எவ்வளவு டிவிடெண்ட் கிடைக்கும்? 5 ரூபாய் போட்டா 1 ரூபாய் earnings, 10 ரூபாய் போட்டா 2 ரூபாய் earnings, 10 ரூபாய் போட்டா தான் 1 ரூபாய் நமக்கு என்னவா கிடைக்கும்? டிவிடெண்டா கிடைக்கும். அப்படியே 1/10 போட்டா சார் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கரெக்ட் ஆன்சர்லாம் வருமானலாம் கேட்காது. இதெல்லாம் ரேஷியோ. அங்க growth rate வெச்சுப்ப. ஓகேவா? வெளில போறது அந்த இங்க அந்த வருஷத்துக்கு கிடைச்சிரும். அந்த வருஷத்துக்கான பெர்ஃபெக்ட் ஆன்சர் கிடைச்சிரும். எப்படி டிவிடெண்ட் மார்க்கெட் பிரைஸ் பை டிவிடெண்ட் தான இங்க போடுற. அப்ப டிவிடெண்ட் பை மார்க்கெட் பிரைஸ் போடினா KE. டிவிடெண்ட் பை மார்க்கெட் பிரைஸ் தான காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியோட ஃபார்முலா. அப்ப 1/KE is equal to கரெக்ட்டா ராஜா? டிவிடெண்ட் yield ratio 4 னு வருது, which means what understanding dividend yield ratio is equal to 4 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா you will get 1 ரூபாய் டிவிடெண்ட். ஆமானா இல்லையா? அப்ப KE என்னவா இருக்கும்? 1/4 25%. PE ratio 10, which means what 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 1 ரூபாய் earnings. அப்ப return on equity என்னவா இருக்கும்? 1/10 10%. அவ்வளவுதான் ராஜா, முடிஞ்சு போச்சு. டாடா. இது ரிகார்டிங் எல்லாமே என்னது? ரிகார்டிங் இன்வெஸ்ட்மென்ட்.